எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. என் கனவு ஏன் இதுவரைக்கும் நிறைவேறவில்லை? என் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய ஏன் இவ்வளவு தடைகள்? இப்படியெல்லாம் நினைக்கின்றீர்களா? சற்று சிந்தித்து பார்த்தோமேயானால், ஒருவேளை யோசேப்பு சொப்பனம் கண்டபோது யோசேப்பினுடைய அண்ணன்கள் அவர் மேல் பொறாமைப்படாமல் இருந்திருந்தால், அந்த பொறாமையால் யோசேப்பை வியாபாரிகளிடத்தில் விற்காமல் இருந்திருந்தால், அந்த வியாபாரிகள் அவரை போத்திபாரிடம் அடிமையாக விற்காமல் இருந்திருந்தால், போத்திபாரின் மனைவி அவரை அடைய ஆசைப்படாமல் இருந்திருந்தால், செய்யாத ஒரு குற்றத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்படாமல் இருந்திருந்தால், அதன் பின்னர் தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பார்வோனின் சொப்பனத்திற்கான விளக்கத்தை யோசேப்பு கூறாமல் இருந்திருந்தால், இதில் எந்த ஒரு காரியம் நடக்காமல் போயிருந்தாலும் யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக மாறியிருக்க முடியாது. எகிப்து தேசத்தையும் தன் குடும்பத்தையும், ஏன் தன் தலைமுறையையும் பஞ்ச காலத்திலிருந்து காப்பாற்றி இருக்கவும் முடியாது. இது மட்டுமின்றி யோசேப்பு கண்ட கனவும் நிறைவேறி இருக்காது. யோசேப்பு கடந்து சென்ற பாதைக்கான காரணத்தை தேவன் யோசேப்பிற்கு ஏற்ற நேரத்தில் வெளிப்படுத்தினார். அதே போல இன்றைக்கு இயேசுவை நாம் நம்பும் பொழுது நாம் கடந்து செல்லுகிற இந்த கடினமான பாதைக்குரிய காரணத்தை ஒரு நாள் அவர் நமக்கு நிச்சயம் வெளிப்படுத்துவார். பரிசுத்த வேதம் நீதிமொழிகள் 3:6 இப்படியாக சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். தேவன் தாமே நாம் கடந்து செல்லும் கடினமான பாதைகளில் நமக்கு உதவி செய்வாராக.